ஒருவன் மாத்திரம் இருக்கிறான். அந்த இடத்துல ஒருவன் மாத்திரம் இருப்பதனால நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், கூட்டமா இருக்கிறவங்கள தான் கர்த்தர் இருக்கிறான்னு. இல்ல, நீங்க சிங்கிளா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட தான் இருப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க, அவங்க கூட நானும் சேர்ந்துடவா? இல்ல, நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பல உதாரணத்தை சொல்லலாம். யோசேப்பை உங்களுக்கு என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு ஒத்தையில தான் போனான். அவனை விற்கும் போது அவனை தான் வித்தாங்க, ஆனா அவன் ஒத்தையில போனான் பாருங்க. ஆனா அந்த முழு தேசத்துக்குமே அவனை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினாரு. இன்னைக்கும் இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒருவன் மாத்திரம் தான் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா, உங்க குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களை முதல் வித்தாக வைத்திருக்கிறார்.